Next, our important application of Biot-Savart law is magnetic field produced along the axis of the current carrying circular coil. அப்போ ஒரு சர்க்குலர் காயிலில் கரண்ட் போகும்போது அதிலிருந்து ஒரு பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னங்கிறத இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குண்டான டயக்ராம்ஸ் இதை கொடுத்துருக்கான். ஸோ நம்ம வரைஞ்சிக்கிட்டே அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தியரிக்குள்ளே போகலாம். So this is the circular coil of radius r which carries the current flow in this direction. Okay, now there is a point P which is at a distance z from the axis of the coil. அப்போ இந்த இடத்துல Pங்கிற பாயிண்ட் இருக்கு, அது z அங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கிறத வச்சுக்கிறோம். ஸோ we take two element current element at the diametrically opposite side. This is one current element dl. இதை வந்து நம்ம C இந்த மிட் பாயிண்ட்டை Cன்னு எடுத்துக்கிறோம். ஸோ here diametrically opposite points where the current element, this is another current element, the point is D, midpoint is D, and current element length dl. The current element direction எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் அப்படி இந்த பாயிண்ட்டுக்கு டேஞ்சன்ட் வரைஞ்சோம்னா இந்த மாதிரி டைரெக்ஷன் இருக்கும். This is the direction of IDL. Okay. Now the current element which is at a distance or from the point P. அப்போ இதில் இருந்து Pங்கிற பாயிண்ட்லேருந்து R டிஸ்டன்ஸில் இருக்குது. ஆர்ங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. திஸ் இஸ் த யூனிட் வெக்டர் பாயிண்ட் டுவர்ட்ஸ் ஆர். ஓகே, நவ் Biot-Savart லாவை யூஸ் பண்ணி கால்குலேட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் P டியூ டு திஸ் ஸ்மால் எலமெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் P டியூ டு ஐடியல். இந்த ஐடியல்னால இந்த Pங்கிற பாயிண்டில் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்னன்னு பார்க்கணும். ஸோ ஃப்ரம் Biot-Savart law, that is small element, so magnetic field is also small, is mu naught by 4 pi IDL vector cross the unit vector divided by என்னது r ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடும். ஸோ இப்போ வந்து மேக்னிடியூட் மட்டும் எழுதும்போது now the magnitude எழுதும்போது வெக்டரை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். அப்போ dB equal to mu naught by 4 pi IDL r cap magnitude value 1. So IDL sin theta by another r square and metal. So theta angrade angle between this ideal direction and line joining ideal and the point P. So this angle is 90 degree varum. Appa here theta is 90 degree. Theta 90 degree. அப்போ sin 90 வேல்யூ வந்து 1 ஆயிடும். அப்போ magnitude value is mu naught by 4 pi I dl by r square அப்படின்னு இருக்கு. Now this direction of dB, it is very important point. அப்போ இந்த ஐடியல் அண்ட் ஆர் இந்த ரெண்டு இருக்கக்கூடிய பிளானுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். தட் இஸ் இட் இஸ் பர்பண்டிகுலர் டு சிபி.
the CPக்கு perpendicular இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். Attack in this direction. This direction is called PR அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு இது இந்த சிபி லைனுக்கு இது பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதே மாதிரி now magnetic field at P due to this current element at D. Dயில் இருக்கக்கூடியதுனால என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இதை பார்த்தோம்னா this is also r distance. ஸோ சி எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ அதே டிஸ்டன்ஸில் தான் டியும் இருக்குது. அப்போ வந்து த மேக்னிடியூட் ஆஃப் டிபி இஸ் சேம். பட் டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா இட் இஸ் பர்பண்டிகுலர் டு திஸ் டிபி. அப்போ இந்த டிபிக்கு பர்பண்டிகுலர். அப்போ இதுக்கு பர்பண்டிகுலர்னால் இந்த டைரக்ஷன் வரும். This is PS directionல இது இருக்கும். இது D. Now the angle. Look at the angle. So this is the axis of the coil and this is the CP. The angle is alpha. So இங்கே வந்து 5 அப்படின்னு உனக்கு கொடுத்துருக்கான் புக்கில். நம்மளும் 5 யூஸ் பண்ணிக்கலாம். Now resolve into its component. இதை காம்பனண்ட்டாக நம்ம ரிசால்வ் பண்ண போகிறோம். இப்போ ரிசால்வ் பண்ணிங்கன்னா இப்போ இது 90 டிகிரி, இது 90 - 5, இது 90 டிகிரினா இது 90 - 5. அப்போ இது பைனா இந்த ஆங்கிள் வந்து பை அப்படின்னு வந்துடும். அப்போ இந்த டிபியை ரிசால்வ் பண்ணும்போது ஆங்கிள் இருக்கிற பக்கம் என்ன எழுதணும்? டிபி காஸ் பை. ஓகேவா? அடுத்து வந்து இது வந்து என்னது? டிபி சைன் பை அப்படின்னு வந்து. அதே மாதிரி இதை ரிசால்வ் பண்ணும்போது ஸோ திஸ் ஆங்கிள் இஸ் பை அண்ட் திஸ் இஸ் டிபி காஸ் பை அண்ட் திஸ் இஸ் டிபி சைன் பை. அப்போ டிபி சைன் பை ரெண்டுக்கும் ஒரே டைரெக்ஷனில் வர்றதுனால தே கேன் பி ஆடட். அண்ட் த டிபி காஸ் பை வந்து எப்படி இருக்குது? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஸோ தே கேன்சல் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு த கரண்ட் எலமெண்ட் இஸ் ஒன்லி டியூ டு த டிபி சைன் பை காம்பனண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பக்கத்துலேயே நம்மளுக்கு இந்த ஆக்சிஸ்லாம் கொடுத்துருக்கான் இல்லையா? ஸோ இது என்ன ஆக்சிஸ்? ஒய் ஆக்சிஸா? ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே. அண்ட் இது வந்து என்ன ஆக்சிஸ்? இஜெட் ஆக்சிஸா? அப்போ டிபி காஸ் பை ஆக்ட் அலாங் த ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸில் ஆக்ட் ஆகுது. அண்ட் டிபி சைன் பை வந்து எந்த ஆக்சிஸில் ஆக்ட் ஆகுது? இது வந்து இஜெட் ஆக்சிஸில் ஆக்ட் ஆகுது. அப்போ ஜெட் ஆக்சிஸில் யூனிட் வெக்டர் என்னது? கே. அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து வந்து த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பி டியூ டு திஸ் காயில் அப்படின்னா we integral this equation. அப்போ magnetic field due to the circular coil. அப்போ சர்க்குலர் காயில்னா we integral this term. நம்ம டிபியை இன்டெக்ரல் பண்ணால் நம்மளுக்கு அந்த டேர்ம் கிடைச்சிடும்.
இப்போ டிவிங்கிறது எங்கே மட்டும்தான் இருக்குது, இந்த டிவி சைன் ஃபையை இன்டகிரல் பண்ணால் போதும். அப்போ டிவி சைன் ஃபை இது எந்த ஆக்சிஸில் இருக்குது, ஜெட் ஆக்சிஸில். அப்போ யூனிட் வெக்டர் கே. இப்போ டிவிக்கு வேல்யூ இங்கே வச்சுருக்கீங்க. அடுத்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், சைன் பைக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணுமா. அப்போ அந்த படத்துலேருந்து எழுதுங்க. சைன் ஃபைனா ஆப்போசிட் என்னது ஆர், ஹைபாட்னியூஸ் என்னது ஸ்மால் ஆரா. அப்போ சைன் ஃபை ஈக்குவல் டு ஸோ ஆர் பை ஸ்மால் ஆர். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. அப்போ ஹைபாட்னியூஸ் ஆர் ஈக்குவல் டு யூசிங் பித்தாகரஸ் தியரம் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயரா. அப்போ டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட். ஆர் ஈக்குவல் டு என்ன வரும், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் பவர் 1/2. அப்போ இந்த சைன் பை கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் இருக்கிற இடத்துல ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் பவர் 1/2 அப்படின்னு போட்டுக்கலாம். அதை அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாமா. அப்போ இங்கே இன்டகிரல் ஸோ டிபியில் μ0/4π ஐடிஎல் பை ஆர் ஸ்கொயர். ஸோ ஆர் ஸ்கொயருக்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க, ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர். ஸ்மால் ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர். அடுத்து என்ன இருக்குது, சைன் பை இருக்குது. சைன் பைக்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க, ஆர் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் பவர் 1/2 அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ ஆர் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் பவர் என்னது 1/2 அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ சைன் பைக்கும் போட்டாச்சா. அப்போ இங்கே என்ன இருக்குது, கே யூனிட் வெக்டர் இருக்குது. ரைட். இப்போ நம்ம எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். டிஎல்லை மட்டும்தான் இன்டகிரல் பண்ண முடியும். அப்போ μ0/4π இங்கே ஐ மேலே ஆர், இங்கே பேஸ் 1 இருக்குது, பவர் ஆட் பண்ணுங்கள். இங்கே பவர் 1 1 + 1/2 என்னது 3/2. அப்போ இங்கே என்ன வரும், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் பவர் என்னது 3/2. இன்டகிரல் டிஎல் இங்கே வந்து கே கேப். அப்போ μ0/4π இங்கே வந்து ஐ ஆர் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் 3/2. டிஎல் இன்டகிரல் பண்ண என்ன கிடைக்கும், 2/r. ஏன்னா டிஎல் இஸ் த ஸ்மால் பார்ட் ஆஃப் திஸ் circular coil. Above, while integrate, you get the circumference of the coil. Above, radius of the coil is r. Then dl அங்கிறது ஒரு small part. Integral பண்ணா whole circumference கிடைக்கும். அதனால தான் dl integral பண்ணும்போது நான் என்ன எழுதிட்டேன், 2πr ன்னு எழுதிட்டேன். அப்போ இங்கே பை கேன்சல் ஆயிரும். இந்த 2 இது கேன்சல் ஆச்சுன்னா இங்கே என்ன ஆயிரும், 2 ஆயிருமா. அப்போ வந்து μ0I r ஸ்கொயர் by 2r ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் பவர் 3/2. இது வந்து இந்த காயிலோட சென்டர்லேருந்து ஜெட் டிஸ்டன்ஸில் உள்ள பாயிண்ட் ஆக்சிஸ் மேலே. நவ் த காயில்னா நிறைய டர்ன்ஸ் இருக்கும். த காயில் ஹேஸ் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அப்படின்னு வச்சுக்க. அப்போ இங்கே எழுதுகிறேன், if the coil have n turns இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு டேனுக்கு இவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்.
அப்போ n tan இருந்தால் என்னால் என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ B ஈக்குவல் டு mu naught n I r ஸ்கொயர் to r square plus z square 3 by 2 அப்படின்னு. Now at the center of the coil, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேஸ். So at the center, அப்படின்னு பார்க்கும்போது at the centerனா இந்த பாயிண்ட் வந்துடும். அப்போ இந்த ஜெட்ங்கிறது என்ன பண்ணிடலாம், 0 பண்ணிடலாம். ஸோ இதில் கரண்ட் போகும்போது வாட் இஸ் த ஃபீல்ட் அட் த சென்டர், ஸோ தென் இசட் பிகம்ஸ் 0. அப்போ வந்து அட் த சென்டர்னா புட் இசட் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த டேர்மில் இந்த ஜெட் ஸ்கொயர் 0 ஆயிடும். அப்போ V ஈக்குவல் டு mu naught n I r ஸ்கொயரா by 2, இங்கே என்ன வந்துடும், r ஸ்கொயர், z ஸ்கொயர் 0 ஆயிடுது, இங்கே பவர் வந்து 3 by 2. இந்த 2 என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்போ mu naught n I r ஸ்கொயர் by 2, கீழே என்ன வந்துடும், r cube. இந்த ஸ்கொயர் இந்த கியூப் அடிபட்டு. அப்போ இந்த மேக்னெட்டிக் நம்ம இந்த வெக்டர் நோட்டேஷனில் போகிறதுனால இந்த யூனிட் வெக்டரையும் கூடவே எல்லா ஸ்டெப்லையும் போட்டு எடுத்துகிட்டு வரணும். அட்லீஸ்ட் ஃபைனல் ஸ்டெப்லையாஸ் போட்டுரும். அப்போ பி வெக்டர் ஈக்குவல் டு ஃபைனல் எக்ஸ்பிரஷன் mu naught ni by 2 or k cap அப்படின்னு ஃபைனலாக நம்மளுக்கு எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. திஸ் இஸ் த ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் த காயில். ஸோ அட் ஜெட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த ஃபார்முலா, அட் த சென்டர் அப்படின்னா இந்த ஃபார்முலா. இதை தான் நம்ம டேஞ்சன்ட் கால்வனோமீட்டரில் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒரு காயிலில் கரண்ட் போகும்போது ஸோ அந்த பிளான் ஆஃப் த காயிலுக்கு பர்பண்டிகுலராக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.